ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல். இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கிருஷ்ணருக்கு பிடித்த நெய்யப்பம் செய்ய போகிறோம். இந்த நெய்யப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஒரு கப்பு வந்து 200 கிராம் 200 மில்லி கப்பில் ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஒரு அரை கப்பு விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாகுபதமெல்லாம் இதுக்கு தேவையில்லை, கரைஞ்சாலே போதும். இந்த கரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து அங்கிட்ட வச்சுக்கிடலாம். அதுக்கடுத்து வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். 3 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடலாம். போட்டுவிட்டு இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, இது இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம ஒரு கப்பில் வந்து அதே 200 கிராம் கப்பில் வெல்லம் எடுத்த அதே 200 மில்லி கப்புலையே பச்சரிசி மாவு வந்து கடையில் வாங்கின மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு கப் போட்டுக்கிடுவோம். அப்புறம் வந்து வாழைப்பழம் அரைச்சோம்ல, வாழைப்பழமும் ஏலக்காயும் அதையும் போட்டுக்கிடுவோம், அரைச்ச விழுதை. இப்போ வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். உப்பு வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கிடலாம். அப்புறம் வந்து கோதுமை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தேங்காய் துருவல் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் அதை போடுறோம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வெல்லம் வந்து நம்ம காய்ச்சி வச்சோம்ல, அதை வந்து இதில் வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரே தான் மொத்தமாக விடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கலந்துக்கிடணும். அந்த இட்லி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வரணும். கொஞ்சம் இட்லி மாவை விட பதம் கொஞ்சம் கூட வரணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது வந்து நம்ம ஊற வைக்காமல் செஞ்சோம்னா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு மணி நேரம் ஊற வச்சோம்னா இது இன்னும் நல்லா வந்து சாஃப்டாகவும் நல்லா வரும். நான் வந்து இன்றைக்கி வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதம் வந்துச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்து மூடி ஒரு அரை மணி நேரம் மட்டும் நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து அரை மணி நேரம் அது வந்து இருக்கட்டும். இப்போ வந்து பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து பணியாரக்கல்லை வந்து வச்சுக்கிடலாம். வச்சுட்டு இதில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் நம்ம நெய் விட்டுக்கிடலாம். நெய்யப்பம்னாலே நெய் விட்டால் தான் வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிச்சது நெய், வெண்ணெய் இதெல்லாம். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம நெய் விட்டு செய்யலாம். நெய் சேராதவங்க எண்ணெய் கூட விட்டு இதில் செஞ்சுக்கிடலாம். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு குழிக்கும் நம்ம வந்து மாவை வந்து ஊற்றிக்கிடலாம். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த அப்பத்தை வந்து செஞ்சு ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து எல்லா குழியிலையுமே நம்ம வந்து மாவு வந்து ஊற்றியாச்சு. இந்த மாவு வந்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும், நம்ம கிளறக்கூடாது. அப்போ தான் வந்து அது வந்து நல்லா அப்படியே வெந்து வரும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம வந்து இந்த ஒரு கம்பி வச்சு அப்படியே திருப்பி விடலாம். இப்போ வந்து கலர் நல்லா மாறிடுச்சு, சிவந்த நிறம் வந்துருச்சு. இப்போ எல்லா நெய்யப்பத்தையும் அப்படியே திருப்பி விட்டுக்கிடலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து அது திரும்ப வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வேகணும். இந்த அப்பம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்பம். இப்போ வந்து 2 நிமிஷம் திருப்பி போட்டு நல்லா வெந்துட்டு இருக்குது. இது குழந்தைங்க வந்து இந்த நெய்யப்பத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒவ்வொரு அப்பமாக எடுத்துக்கிடலாம். இது கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு இல்லை, நம்ம ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு தரலாம். நல்லா சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அப்பம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. எல்லாமே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிடலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். ஊற வைக்காமையும் செய்யலாம். ஊற வைக்காமல் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. வெல்லம், தேங்காய் எல்லாமே கலந்ததுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உடம்புக்கும் நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.